ஒரு பிசி லாபில ஒரு யூடியூபர் கூட பிஸ்டல் சேலஞ்ச் பண்ண எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்குமா? அது எந்த யூடியூபரும் இல்ல, நம்ம பால்பாண்டி யூடியூபர் தான். ஒரு தரமான மேட்சா இருக்க போது எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. மேட்சுக்குள்ள வந்ததுமே முதல் ரோல பாத்தீங்கன்னா 4 கன் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த 4 கன்ல இருந்து ஒரு கன் எடுத்து விளையாடுறது தான் டாஸ்க். ஃபர்ஸ்ட்ல டப்பா கன் எடுத்துட்டு போய் வேமா போய் ஒருத்தர நாக்கு வச்சு கில் எடுத்துருவேன். கில் எடுத்துட்டு வேமா போய் சடனா 2 டவுன் வச்சிருவேன். ரவுண்ட் ஈஸோட ஆரம்பிப்போன்னு பார்த்தா நம்ம பால்பாண்டி ப்ரோ பாத்தீங்கன்னா ஓசி கில் எடுத்துருவாரு. அடுத்து 2வது ரவுண்டும் கண்ணு கெடுத்தனால பாத்தீங்கன்னா எஸ்எம்ஓ பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவானுங்க. ஆனா 3வது ரவுண்டுமே ஏறி எழுதி ட்ரை பண்ண பார்ப்போம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ணிடுவானுங்க. இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா பால்பாண்டி ப்ரோ பாத்தீங்கன்னா பொறுமையா நின்று விளையாடுவோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏறி பொறுமையா நின்று அடிச்சு இந்த ரவுண்டு பார்த்தா வின் பண்ணுவோம். சரியான கண்ணு கூட இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நாங்க ஜெயிக்கும், ஒரு மேட்ச் அவங்க ஜெயிக்குமா இருந்துச்சு. மேட்ச் சூடு பிடிச்சி 3க்கு 3ன்னு போயிடும். அப்படியே இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடணும்னு சொல்லிட்டு கவனமா இருப்போம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 3 பேருமே டவுன் ஆயிருவாங்க. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவேன், ஆனா கடைசியில